பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், வெல்லம், புளி கரைச்சல், கல்லுப்பு, கருவேப்பிலை. கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு கருவேப்பிலை உபயோகிக்கிறேன். கருவேப்பிலை வந்து கூந்தல் வளர்றதுக்கு நல்லது. எல்லாருக்கும் பெண்கள் கூந்தல், ஆண்கள் கூந்தல் எல்லாருக்கும் கருப்பாக வளரும். கருவேப்பிலை வந்து நிறைய சாப்பிடும். கருவேப்பிலை கருமரத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரத்தில் கருப்பு கலர்ல ஒரு பழம் இருக்கும். அந்த கருவேப்பிலை பழத்தை ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்டோம்னா போதும்னா கண் பார்வை, அப்புறம் தூரப்பார்வை, கிட்ட பார்வையிலேருந்து எல்லாமே கிளியரா தெரியும். கருவேப்பிலை பழத்துல வந்து காலையில நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம். அதாவது ஒரு பெரும் வயசுல ஒரு 4 பழம் சாப்பிட்டா போதும். நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு 4 பழம் சாப்பிட்டு பாருங்க. பார்வை எத்தனை பார்வை தெரியாதவங்களும் கிட்ட பார்வை தெரியாதவங்களும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க பத்த வச்சுக்கீங்க, நம்ம சேலம் கிலோ கருவேப்பிலையே வறுக்க போடலாம். ஒன்னெல்லாம் வைக்கக்கூடாது. வெறும் சட்டியில சட்டி சூடாயிடுங்க. ஒரு கட்டில எந்த கட்டி ஏற்கனவே சமைச்சு நம்ம கருவேப்பிலை சாதம், சிக்கன் கருவேப்பிலை நாட்டுக்கோழி குழம்பா வச்சு இல்லையா, அதுல வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கும். ஆனா இந்த கருவேப்பிலை குழம்புக்கு வெறும் சட்டியில நல்லா வறுத்தோம்னா அந்த கலர் மாறணும். அதுல கருவேப்பிலையோட தண்ணி இழுக்கும். ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 6 பேர் சமைக்கிறோம்னா அதுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய். அடுத்த சட்டி வச்சாச்சா? அதே சட்டி என்ன காஞ்சிச்சு? காஞ்சிச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து கலக்கணும். ஒரு 10 குண்டு மிளகாய் 3 டைம் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பூண்டு அதை செஞ்சு சேர்க்கணும். தான் முக்கியமானது. மஞ்சள் இந்த மாதிரி வதங்கணும். மசாலா சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து நம்மள கெட்டியா வேணுங்க. அதுக்காக ஒரு 6 தக்காளி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிறதுக்கும் அரைச்சிருக்கோம். கொஞ்சமா கல் ஊத்துங்க. உப்பு போட்டால் வலிக்கலாம் பாருங்க. வலிக்காது, கைக்கும். என்ன திறந்து வந்துச்சு. அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? கருவேப்பிலை சேர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வறுத்தா பொடி பண்ணா கருவேப்பிலை 2வது டைம் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் முழுசா சேர்த்தோம் எண்ணெயில, வறுத்து சேர்த்துக்கோம். வேற நமக்கு கொண்டு போறாங்க. அதுல கணக்கு வச்சு பாருங்க. அது சேர்த்தா அவங்க வேலையில அப்படி வேற ஸ்கூல் போயிட்டாங்க. யார் வாங்கியாச்சு அவர்தான் கலக்குறாங்க. யார் பாக்க வாங்கிட்டாங்க? ஐயா ஊரே மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. நான் நேச்சுரலா இருக்கேன். பையனுக்கு பேசாம சொல்லுங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி தனியா எடுத்துது. ஒரு சின்ன துண்டு வெல்லம். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு போதுமானே? சரிங்க. கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு சும்மா அள்ளி சேர்த்துக்கிறாரு. கருவேப்பிலை பூண்டு சரி பாதி இருக்குதா? 10 இப்போ வந்து மேலே கருவேப்பிலை போட்டு அப்படி இறக்கணும். மினிஷிங் டச்சுனா ஆமாம், மல்லித்தலை போட்டு தானே இறக்குவோம். ஆனால் இந்த கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலை போட்டு இறக்கணும். சிறப்பு சிறப்பு. சட்டை தோசை போட்டு சாப்பிடலாம். பூண்டு எப்படி நறுக்குதா?
சைடில் ஏதோ டெக்கரேஷன் வச்சுருக்கீங்க. தொட்டுக்கு வேணா கறி மீன்ல மட்டும் சுவை கிடையாது. இந்த மாதிரி பாரம்பரியமான பூண்டு குழம்புலையும் அட்டகாசமான மனம் மணக்குது. வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம். அது சைவமாக இருந்தாலும் சரினா அசைவமாக இருந்தாலும் சரி, செய்கிற பக்குவத்தில் செஞ்சோம்னா எல்லாமே சுவைதான். கடையும் போது இங்கே மனம் வீசுது. இந்த கருவேப்பிலையோட மனம், பூண்டோட மனம் எல்லாம் வித்தியாசமான சுவையில் இருக்குன்னா, அதுவும் பூண்டு நல்லா சாதத்தோட பசுஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னதான் கேஸ் இருந்தாலும் இந்த பூண்டு வந்து ஒரு மருத்துவம். அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சமையல்லாம் செஞ்சு, பழைய காலத்தில் தான் இப்போ அடிக்கடி பூண்டு குழம்பு, இந்த கருவேப்பிலை குழம்பு, புளி குழம்புன்னு செய்வாங்க. இப்போலாம் நிறையா மாறி போயிடுச்சு. நீங்களும் அதை மாற்றாமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. உறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிடு.